அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம நீ விஷயம் சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா மிஷின் சர்வீஸ் தான் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா காராமணி செட்டிஸ் கேட்டுருந்தாங்க. அதுதான் நம்ம அல்லர் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். அல்லர் போடலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா போல்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதே பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணணும். இப்போ ஆடுபட்டியில் பார்த்தீங்கன்னா ஜல்லாடை பார்த்தீங்கன்னா பேக் ஜல்லாடை ஃபேன் வேக்யூம் பேக் ஜல்லாடை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அளவுலாம் எடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அல்லர் போடுற டைட் பண்ணுற போல்ட்டு பார்த்தீங்கன்னா டைட் ஆகலை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த வண்டியில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மல்லாட்டை ஃபீல்டு ஓட்டி இருந்துறாங்க. மல்லாட்டை செட்டிஸ் போட்டு இருந்தாங்க. நம்ம சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா காராமணி செட்டிஸ் போடுறதுக்காக நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வண்டி வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா மல்லாட்டை செட்டிஸ் போல்டு வச்சுருந்துருக்காங்க. அந்த வண்டியில் சர்வீஸ் தான் வந்திருக்கு. இந்த வண்டியோட வேலையை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இந்த சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்லர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உளுந்து காராமணி ஓடுற மாதிரி நாங்கள் ஏற்கனவே வீட்டில் சொல்லியிருக்கோம். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அல்லர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் 2 பேர் வெல்டரு நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க. அதே போல் நம்ம சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஷின் வந்திருக்கு. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அவரோட அல்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப்பாக இருக்கு சொல்லிட்டு ரெடி பண்ணி வந்திருந்தாரு. என்னென்ன ப்ராப்ளம் வந்தது? நெட்டு வருதுங்களா? ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா அல்லர் பார்த்தீங்கன்னா கேப் அதிகமாக இருந்ததால காரம் நெட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக கீழே போடுதுன்னு சொல்லிட்டு வந்தார் நம்ம சர்வீஸ் சென்டரில். அது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக கேப் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கம்பி வச்சு வெல்டிங் வச்சு அடிச்சு விட்டாச்சு. இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது வண்டியில். ஃபீல்டுலாம் ஓடனீங்க எப்படி இருக்கு வண்டி? நெட் அதிகமாக வருது. சரி, ஓகே. சரி, நல்லா மாட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அல்லர் எப்படி மாட்டுறதுன்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா காராமணி அல்லர் மாட்ட போகிறோம். வாங்க. படியும் போட்டால் மட்டும் தான் இது படியும். இந்த அளவு கரெக்டாக அளவு வச்சு போட்டுக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 2 அல்லர் இருக்கும், மாற்றி மாற்றி போட்டுருவீங்க. மாற்றி போடும்போது பார்த்தீங்கன்னா இடிச்சிரும். 2 அல்லர் இடிச்சு உள்ளே படியாமல் போயிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷினில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்லர் ஃபஸ்ட்டு போடுங்க. ஏன் அந்த அல்லர் ஃபஸ்ட்டு போட சொல்கிறேன்னா, லெஃப்ட் சைடு இருக்கிற அல்லர் போட்டுனா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த போல்டு பார்த்தீங்கன்னா இடிச்சு அல்லர் போட முடியாமல் போயிடும். அதனால் லெஃப்ட் சைடு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுங்க. நிறைய பேர் இயந்திரத்தில் பார்த்தீங்கன்னா அல்லரே ஒழுங்காக படியாமல் இருக்கும். அதனால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பார்த்தீங்கன்னா அல்லர் பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்து போடுங்க. அதே போல் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு இருக்குது பார்த்தீங்களா கீழே, போல்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அல்லர் போட்டிங்கன்னா ரைட் சைடு போடும்போது பார்த்தீங்கன்னா போல்டில் இடிக்கும். அல்லர் நம்மளால் போடவே முடியாது. பார்த்தீங்கன்னா அல்லர் பார்த்தீங்கன்னா 2 சைடு போல்டு இருக்கும். லாக்கில் உட்கார மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி வச்சு தூக்கி வச்சிடணும். வச்சாதான் படியும் அல்லர். கஸ்டமர் வண்டியில் பார்த்தீங்கன்னா போல்டே இல்லை, அல்லர் கடை போல்டு, அதை தேடி எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கள் போல்டு எடுத்து போடும். பார்த்தீங்கன்னா இந்த ஆடுபட்டிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏன் இந்த ஜல்லடை போடுறீங்க அப்படி கேட்டுருக்கீங்க. இந்த ஜல்லடை போட்டால் மட்டும் தான் ஃபேனோட வேக்யூம் பார்த்தீங்கன்னா பவர் அதிகமாகும். அதே போல் இந்த வால் ஜல்லடை எல்லாரும் போட்டு
அல்லர் கடை போல்டு பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. கரெக்டாக ஃபிட் ஆகுது, போல்டு கரெக்டாக ஆகுது. பக்கத்தில் போட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பக்கத்தில் எப்படி போடுறது. பக்கத்தில் போட்டாச்சு. கரெக்டாக பண்ணிச்சிருக்கு. போல்டு டைட் பண்ணால் கரெக்டாக பண்ணிடுவோம். வேறு அல்லர் எப்படி போடுறது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்லர் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம்.